ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்னைக்கு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் சிவலிங்கா செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இது எப்படி, என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், இதில் எப்படி அது அவுட்புட் வரப்போகுதுன்னு பாருங்கள் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து அகல் விளக்கு வச்சு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிளாக் கலர் கிளே, ப்ரௌன் கலர் கிளே அண்ட் எக் ட்ரே நமக்கு கடைகளில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. அண்ட் திஸ் இஸ் பேபிகார்னோட ட்ரே, அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஸ்வீட் பாக்ஸ் ஏதாச்சும் கிடைக்கிறதுனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் கலர்ஸ், ப்ரௌன் கலர், ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ சிவலிங்கம் பண்ணுறதுக்கு பேசிக்கலாக நமக்கு வந்துட்டு பிளாக் அப்புறம் ப்ரௌன் தேவைப்படுது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி அதை செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வந்து அகல் விளக்கு வந்து நம்ம வந்து இப்படி பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு சிவன் இந்தோட பகுதி வந்து ஒரு பகுதி பின்னாடியும் ஒரு பகுதி இப்படியும் இருக்கும். உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த பிளாக் கலர் கிளேவை இதுக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ண போகிறோம், இங்கேயும் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம சிவலிங்கத்தை வைக்க போகிறோம். இப்போ நான் இதை ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே எப்படி அதை வைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக் ட்ரே காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதிலேருந்து ஒரு 2 பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை கட் பண்ணுறச்சே கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கட் பண்ணுறப்பவே இங்கே வந்து கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் 2 எடுத்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மேலே இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணிடுவோம். நான் கொஞ்சம் நல்லா ஹார்டாக, கொஞ்சம் தடியானவா நம்ம இது பண்ணியிருக்கிறேன். நான் இதை மோல்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் கிளே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இது வாங்கிட்டு செஞ்சுருங்க. ஸோ நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டா இங்கேயும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் நம்ம இது கம் எதுவும் தேவையில்லை. இன்னொன்று என்னென்னா, இங்கே நீங்கள் அகல் விளக்கில் கம் போட்டு நிற்கல அப்படின்னா டபுள் டேப் போட்டு நடுவில் வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு 2 சைடுமே ஸ்டிக் ஆயிரும், கீழே விழுகாது. காயறதுக்கு டைம் தேவையில்லை நமக்கு. ஸோ இந்த டமர் இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். இதோட பார்த்தீங்கன்னா நான் இங்கே உங்களுக்கு ஏற்கனவே செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். நான் இந்த 2 பார்ட்டையும் நம்ம இப்படி ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிட் பண்ணிட்டோன்னா இது வந்து ஒன்று அதே மாதிரி டபுள் டேப் இல்லை ஃபெவிகால், 2த்தையும் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது செட் ஆயிரும். காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இதையுமே வந்து ப்ரௌன் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சென்டரில் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் சிவா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பென்சில் இருக்குது. இந்த பென்சிலில் வந்துட்டு நான் இங்கே திரிசூலம் மாதிரி நீங்கள் நீட்டாக வரைஞ்சி மேலே ஒட்டிட்டீங்கன்னா ஸோ திஸ் வில் பி ஆல்சோ அ பார்ட் ஆஃப் சிவலிங் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌன் கலர் கிளேவை நல்லா இப்படி உருட்டிட்டு அது நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ணிடுங்க. இது இப்படி வச்சுட்டு நல்லா அழகாக நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா திஸ் வில் பி அது நிற்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டாண்ட். விழுந்துருச்சு. ஸோ மேக் இட் ரவுண்ட் அண்ட் நல்லா ஃபர்மாக இருக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டீங்கன்னா அது வந்து விழவே விழாது நமக்கு. நெக்ஸ்ட்டு சிவனுக்கு நம்ம வந்து விபூதி வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒயிட் கலர் போஸ்டர் யூஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நான் அதில் தனியாக எடுத்துடுறேன். ஸோ ரொம்ப தின் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ரொம்ப தடி ப்ரஷ் யூஸ் பண்ணால் பார்க்க நல்லா இருக்காது. இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து கார்ட்போர்டு வச்சு கூட சின்னதாக ஒரு தின் ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் வச்சு கூட நீங்கள் அதை பண்ணிடலாம். நடுவில் வேணும்னா உங்களுக்கு ரெட் கலர் டாட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நான் இது மேலே ஃபிட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதோட லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ நான் இதுக்கு வந்து இந்த உடுக்கைக்கு வந்து இன்னோட அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இங்கே ஒரு த்ரெட் டை பண்ணியிருக்கிறேன். அதில் உங்ககிட்ட பீட்ஸ் இருந்தால் பீட்ஸ் போடுங்க, இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட். உங்கள் பசங்களை காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா திஸ் வில் ரியலி ஒர்க் அவுட். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.